வாங்க பல்லவி. ஏன் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. எனக்கு பிடிக்காதவங்க என் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டனா உங்க வீட்டுல காலடி எடுத்து வைப்பேனா? அவ்வளவு கௌரவம் பாக்குற நீங்க இப்படி எதுக்கா இங்க வந்தீங்க? டேய் ஸ்ரீநாத், கொஞ்சம் பேசாம இருடா. மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டு படியேறி வந்து நிப்பீங்கன்னு சொன்னேன். நடந்துச்சு பாத்தீங்களா? சும்மா நிறுத்து. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி உன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக நான் வரல. என்னைக்குமே உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். பல்லவி, ஸ்ரீநிதியை நீங்க மன்னிக்கவே மாட்டீங்களா? உங்க பொண்ணை மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க? அவளே தான் லெட்டர் போட்டிருக்காளே, என்ன மறந்துருங்க கார்த்திக்னு. அப்பா, காலை சுத்தின பாம்பு கொத்தாம போகாதுன்னு நினைச்சு பயந்தேன். நல்ல வேளை கடைசியா உங்க பொண்ணு புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்திருக்கா. எனக்கு விட்டது சனிய. இத பாருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நான் கடைக்கு பேசுங்க. டேய். நீ சும்மா இருமா. ஸ்ரீநிதியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ இந்த வீட்டு தேவதை. அவ மேல நாங்கள உயிரியே வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் அவ மேல உயிரை வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? உங்க யாரையுமே பார்க்க பிடிக்காம தானே அவ வாழ்க்கையை வெறுத்து போய் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு உங்க மேல பாசம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாளா? காயத்ரி, ஒரு சராசரி குடும்ப பொண்ணுக்கு இந்த மாதிரி துணிச்சலும் நெஞ்சழுத்தமோ இருக்க கூடாது. அதனாலதான் எனக்கு அவளை பிடிக்காம போச்சு. இத பாருங்க, என் வீட்டுக்கு அவ சரிப்பட மாட்டா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எங்க மேல பாசம் இருக்கு. அதனாலதான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கும் லெட்டர் போட்டிருக்கா. ஓ, உங்களுக்கும் லெட்டர் எழுதிருக்காளா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நான் சொல்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. உங்க அருமை பொண்ணு தான் பத்திரமா இருக்கிறதா லெட்டர் எழுதியிருக்கா. இனிமே எக்காரணத்தை கொண்டும் அவ விஷயமா எங்க வீட்டை தேடி வராதீங்க. எந்த காலத்திலயும் என் பையன் என் பேச்சு மீறி நடக்க மாட்டான். அப்படி நடந்தா என் வீடு கல்யாண வீடா இருக்காது. அதை என் வாயால சொல்ல விரும்பல. குட் பை. மேடம், ஒரு நிமிஷம். எப்படி இருக்கீங்க ஆண்டி? வாப்பா பிரேம், உள்ள வா. உள்ள வாடா. உட்காரு பிரேம். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஆண்டி, எப்பவுமே நான் அந்த வீட்டை மற்றவங்க விட நினச்சதே இல்லை. எனக்கு உரிமை உள்ள வீடாக நினச்சி தான் வந்து போவேன். ஆனால் அன்றைக்கி முதல் முறையாக ஒரு மூணாவது முடிச்ச மாதிரி வந்து நின்றுட்டுருக்கேன். சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரேம். நீ வீணை மனசை போட்டு குழப்பிக்காத. அங்கிள், இதுக்கெல்லாம் காரணம் நானும் எங்கள் அப்பாவும் தான். அந்த குற்ற உணர்ச்சி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸ்ரீநிதி எங்கே இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ நினச்சி தினம் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேம், ஸ்ரீநிதி லெட்டர் போட்டிருக்கடா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இரு ஒரு நிமிஷம் வரேன். இந்தப்பா.
ஸ்ரீநிதியை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத பிரேம். அவ எங்க இருந்தாலும் நல்லபடியா தான் இருப்பா. ஸ்ரீநிதி இங்க வராம வேற எங்கேயோ இருந்துகிட்டு எதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதணும்? அதுக்கான பதிலத்தான் அவ இந்த லெட்டர்லயே எழுதியிருக்காளேப்பா. ஆண்டி, ஸ்ரீநிதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ வேதனையில தவச்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் கூட பெருசா நினைக்காம இந்த நேரத்துல கூட எங்க அப்பாவை பெருந்தன்மையா மன்னிச்சிருக்காங்களே ஸ்ரீநிதி. இந்த மனசு வேற யாருக்கு வரும்? மிஸ்டர் ஸ்ரீநாத், வாங்க சார். ஆஹா பிரேம், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா சார். சார் உட்காருங்க. பரவாயில்ல. ஸ்ரீனிவாசன் சார், ஸ்ரீநிதியை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமாம் சார், நாங்களே முறைப்படி ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட் நியூஸ்? ஆமாம் சார். சார், இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் ஓவர். பிரேமோட அப்பாவை ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீநிதியே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? வெரி குட். ஸ்ரீநிதியோட பெருந்தன்மையினால தற்சமயம் உங்க அப்பா விடுவிக்கப்பட்டாலும் அவர் பண்ண தப்புக்கு உங்க எல்லாத்திட்டும் ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகும். இல்லை சார், எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் கடவுள் இல்லையே. கடவுள் தான் அங்கிள். மன்னிக்கிற மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே கடவுள் தான். நீங்க எல்லாரும் என் முன்னாடி இப்போ கடவுள் மாதிரி தான் தெரியுறீங்க. எங்க அப்பா சார்பா உங்க எல்லார்ட்டும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அங்கிள். டேய் பரவாயில்ல விடுறா. பிரேம், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? உங்க அப்பா ரிலீஸ் பண்ணிடுறேன். சரிங்க சார். ஸ்ரீனிவாசன், ஐ நீட் a xerox copy of this letter. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துட்டு போங்க. ஷூர் சார். பிரேம், வரேன். சரிப்பா. போலாமா? ஓகே சார், வரேன் அங்கிள். போயிட்டு வாப்பா. பாண்டா. அத்தை, வா அனு. என்ன அனு, நீ மட்டும் வந்திருக்கிற? பசங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்க கூடாதா? கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். கிளம்பும்போது மஞ்சு கூட வரேன்னு சொன்னான். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏமா அப்படி பண்ணின? சரி வா, வந்து உட்கார் உட்கார். இன்னைக்கு நீங்க இங்க பக்கத்துல இருக்கீங்க, நினைச்ச நேரத்துக்கு உங்களை வந்து பார்க்கலாம். நாளைக்கு நீங்க மன்னார்குடி போன அப்புறம் அடிக்கடி வந்து உங்களை பார்க்க முடியாதுல்ல? அது அது வந்து பாலுவும் மீனாட்சியும் வீட்டுல இல்லையா அத்தை? பக்கத்து கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. அவங்க இருந்திருந்தாங்கன்னா மாமியாரு மருமகளும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நம்மள பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்க. ஏன் அனு, என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. நானும் எல்லார்கிட்டயும் அன்பாதான் இருக்கணும், உலகத்துல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது தப்பான உணர்வுங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அன்பால உங்களை கூட என்னால மாத்த முடியலையே, அப்புறம் அன்பா இருந்தா என்ன பிரயோஜனம்? பழக்கமா இருக்கிற மாமியார் மருமக மாதிரி சண்டை போட தவிர வேற எந்த வழியும் தெரியல. அனு, நான் உன்னை என் மருமகளா நினைக்கலமா, என் மகளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அத்தா, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீங்க மகளா நினைக்கிறீங்க, ஆனா உங்க பையனை எதிரியா நினைக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அத்த. அவனை பத்தி மட்டும் பேசாத. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு, தொப்புள் கொடி சம்பந்தம் இருக்காத்த. கடவுள் நினைச்சா கூட அதை அழிக்க முடியாது. என்னால முடியும் அனு. இப்படி எல்லாம் வேணா சொல்ல முடியும் அத்த, ஆனா மாத்த முடியாது. நீங்களும் நானும் எல்லாம் மனுஷங்க தான். உங்களுக்கு அவர் புள்ள, அவருக்கு நீங்க அம்மா.
அத நம்ம இந்த ஜென்மத்துல நினைச்சாலும் மாத்தி எழுத முடியாது அத்த. அனு, எந்த உரிமைய உங்க பையனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க மன்னார்குடி போறீங்களோ அதே உரிமை நிழல் மாதிரி உங்களை பின் தொடர்ந்தே வரும். நீங்க தடுத்தாலும் அது நிக்காது அத்த. என்ன அனு சொல்ற? நீங்க மன்னார்குடி போக கூடாதுன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல நான் யார் சொல்றதையும் கேட்க போறதில்ல. சரி அத்த. அனு, என்ன அனு ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிட்ட? இதுக்கும் மேல நான் இங்க இருந்தேன்னா எங்க உண்மையிலேயே சண்டை போட்டுடுவேணும்னு பயமா இருக்கு. நான் வரேன். என்னத்த பாக்குறீங்க? சண்டை போட வந்தவ பயந்துகிட்டு ஓடி போறாளேன்னு நினைக்கிறீங்களா? இல்லத்த, இந்த வீட்டுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து முதல் நாள்ல இருந்து நீங்க மாமியாருங்கிற ஒரு 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 அதிகாரத்துல நீங்க என்ன திட்டிருந்தீங்கன்னா நான் ஒருவேளை சண்டை போட வந்திருக்கலாம். அண்ணா நீங்க பெத்த பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க. அவ்வளவு அன்பா இருந்தீங்க. என்னால உங்களோட சண்டை போட முடியல அத்த. அதான் போலான முடிவு பண்ணிட்டேன். அனு, நான் மன்னார்குடி இல்ல, இந்த மண்ணை விட்டே போனாலும் கூட என் ஆன்மா அனு அனுன்னு தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு என் உயிரோட நீ கலந்துட்ட. இந்த பிரிவெல்லாம் நீ ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத. நான் எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு தாண்டா வாழ்த்திக்கிட்டு இருப்பேன். அத்த, உண்மையிலேயே எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? சொல்லு. உங்களையும் அவரையும் ஒன்னா சேர்த்து பாக்குறதுதான். அதுதான் மருமகளா எனக்கு கிடைக்கிற மரியாதை அத்த. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அனு, வேண்டாம் அனு, வேண்டாம். தயவு செய்து நான் சொல்றத கேளு. நடக்காத விஷயத்தை பத்தி நினைக்கிறது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க அனு, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க. ஏன் அத்த, இந்த அளவுக்கு அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் கோவத்துல சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனசை இவ்வளவு பாதிச்சிருக்காத? அவர் கோவத்துல சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனசை இவ்வளவு பாதிச்சிருக்காத? இல்லத்த, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல ஏதோ ஒரு வேண்டாத சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் இந்த பிரிவுக்கு காரணம்னு எனக்கு தெரியும் அத்த. இல்ல அனு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. போய் சொல்லாதீங்க அத்த, உண்மையை சொல்லுங்க. அத்த, உங்க புள்ள மேல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? தயவு செஞ்சு உண்மையான காரணத்தை சொல்லுங்க. அனு, பழைய குப்பையெல்லாம் கிளறாத, விடு. அப்போ அவரை நீங்க மன்னிக்கவே மாட்டீங்களா? என்னத்த நீங்க? அனு, நான் மன்னார்குடியில இருந்து அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்றேன். நீயும் முடிஞ்சப்பெல்லாம் மன்னார்குடிக்கு வா. என்னையும் பார்த்துட்டு அப்படியே கோயில் குளம்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆமா, புரியுது அத்த. உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நல்லா புரியுது. ஏதோ நான் கேட்டா நீங்க உங்க மனசை மாத்திப்பீங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையில வந்தேன். ஆனா இப்போ ஏமாற்றத்தோட போறேன். வரேன் அத்த. உடம்ப பாத்துக்கங்க, ஜாகிரதையா இருங்க. எங்க மனசுல நீங்க எப்பவுமே இருப்பீங்க. அனு, அனு.
அனு வா வா. இந்த அனு என்னது இது? உன் பேர்ல நான் எழுதி வச்சிருக்கிற நிலத்தோட பத்திரம். இப்போ இப்போ இதுக்கு என்ன அவசரம்? இல்ல அனு, இத உன்கிட்ட சேர்க்க வேண்டிய காலமே இதுதான். ஒருவேளை இதுதான் நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பாவும் இருக்கலாம். அத்தை என்னத்தை ஏன் இப்படி பேசுறீங்க? நெருப்புனா வாய் சுட்டுடாதுமா. அதுக்காக நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு இருந்துட முடியுமா? எல்லாத்தையும் ஒரு முன் யோசனையோட பண்ணிக்கிறது தான் நல்லது. அத்தை அத்தை இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அனு, மத்தவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்ப எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது. அப்போ இந்த சொத்து பத்திரம் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். வாங்கிக்க. அத்தை உங்க வைராகியம் நியாயமானதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், உங்க பிடிவாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நான் தோத்து திரும்பி போறேன். வரேன். கடவுளே, என்ன காரணம்னு கேக்குறவகிட்ட என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? இதோ இப்ப நின்னுகிட்டு இருக்கியே, இந்த கோலம்தான் காரணம்னு சொல்ல முடியுமா? என்னால எப்படி சொல்ல முடியும்?